நிறைய வரலாறு இருக்கு. 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரெல்லாம் நில அபகரிப்பு பண்ணாங்களோ அதற்காக தனி செல்ல ஆரம்பித்தோம். யாரெல்லாம் மக்களை மிரட்டி நிலத்தை புடுங்கினாங்களோ அவங்கள போய் தூக்கிட்டு வாங்க. எத்தனையோ பேர்த்த தூக்குறாங்க. அதுல அண்ணன் KR பெரிய கருப்பன் அவர்கள் அதிலும் ஒரு சாதனை. அம்மா நான் நிலத்தை அபகரிப்பு பண்ணல, அபகரிப்பு பண்ணுவது திரும்பி வாங்கி கொடுக்கணும் 1.5 கோடி மட்டும்தான் வாங்கினேன் அப்படிங்கிற சாதனை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு KR பெரிய கருப்பன் அவர்கள் மட்டும்தான் செஞ்சாங்க. இவருடைய சாதனை பட்டியல் படிச்சீங்கன்னா பெரிய பட்டியல். ஒரு MLA, மத்திய அரசு உங்களுக்கு தெரியும், நம்முடைய மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் எந்த சட்டமன்ற தொகுதிக்கும் இல்லாத பெருமை. திருப்பத்தூர்ல 2 இடத்துல சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சந்தைப்பேட்டையில, காளியம்மன் கோவில்ல, திருப்பத்தூர் நகர்ல 2 இடத்துல உங்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை இங்கே செயல்படுத்தும். ஆனா திட்டம் போட்டு அந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய மிஷினை பழுதாக்கி அதை இங்க இருக்கக்கூடிய நகராட்சி கீழே கொண்டு வரணும். அவங்களும் பணி செய்யாம இத்தனை ஆண்டு காலமா வச்சிருக்கிறாங்க. மக்கள் 5 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 20 லிட்டர் தண்ணி கிடைக்கும், 25 லிட்டர் தண்ணி கிடைக்கும். நானும் யோசிச்சு பார்த்தேன், ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய மனிதர் மத்திய அரசு செலவு பண்ணி 2 இடத்துல திருப்பத்தூர் நகர்ல குடிநீருக்காக நான் மையம் அமைத்தும் கூட ஏன் செயல்படுத்தாம இருக்கிறாங்கன்னா அப்பதான் தெரிஞ்சது. அண்ணன் பெரிய கருப்பன் அவருடைய மனைவி பேர்ல இருக்கக்கூடிய கிரிஷ் அக்வா அப்படிங்கிற மினரல் வாட்டர் கம்பெனி, அவரால் தன்னுடைய நிறுவனம், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நிறுவனம், தன்னுடைய மனைவியின் பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்க தயாரிக்கக்கூடிய மினரல் வாட்டரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு உங்களுக்கு குறைந்த விலையில மத்திய அரசுடைய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் அமைத்திருக்கக்கூடிய அந்த வாட்டர் ATM என்று சொல்வதை கூட நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்.